கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அடியன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமே. தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத பெண்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு காலேப்புடைய மனைவி பெயர் சொல்லப்படலைன்னு சொல்லி நான் செய்தியெல்லாம் எடுத்த பிற்பாடு தான் 1 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. அந்த 2 மனைவியுடைய பெயரும் அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறார். சரி, ஆகவே இன்றைக்கி காலேப்பை குறித்து மாத்திரம் பார்த்து ஒரு 3 விதமான எழும்பு என்ற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாமா? காலேப் என்று சொன்னால் நாய் என்று பொருளாக இருக்கிறது. இவர் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். காலேப் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவர் தகப்பனுடைய பெயர் எப்புனோன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் வாசிங்கம்மா. 14 ஆதலால் பாருங்கள், எப்பினேயின் குமாரனாகிய காலேப். கவனிங்க, காலேப் என்ன கோத்திரம்? யூத கோத்திரம். இவர் தகப்பனாருடைய பெயர் எப்புனோன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இவங்க தாத்தா பேர் கெனாசி, கெனான், கெனாசியரும் என்று இவங்களை என்ன பண்ணால் அழைக்கப்படும். இவங்க யாருன்னா, இவங்க தாத்தா ஆதியாகமம், காலேப்புடைய தாத்தாவை குறித்து சொல்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, ஆபிரகாம் அதாவது துரத்தி விட்ட 10 ஜாதிகளிலே ஒரு ஜாதி யார்னா கெனாசியர் என்று சொல்லப்பட்டிருக்கும். கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 15-19. கேனியரும் கெனிசியரும். சரி, கவனிக்கலாம். ஆபிரகாம் 10 விதமான புறஜாதிகளை துரத்தும் போது அதில் ஒரு ஜாதியினர் பேர் என்ன பேர்? கெனாசியரும் என்று சொல்லி பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, காலேப்புடைய தாத்தா யாருன்னா ஒரு புறஜாதி. கவனிங்க, இவர் யார் என்று அழைக்கப்படுகிறாரு? கெனாசி என்று என்ன பண்ணால் அழைக்கப்படுகிறார். சரி, லேவியராகமும் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க வேணால், நான் சொல்லிக்கின்னு போயிடுறேன். லேவியராகமும் 24:10, என்னாகமும் 32:11-12, என்னாகமும் 32:11-12, என்னாகமும் 26:65, யோசுவா 21:12 ஆகிய இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, இவருடைய தாய் யூத கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலேப்புடைய தாய் யார்? யூத கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த காலேப்புக்கு எத்தனை மனைவின்னா 2 மனைவிகள் இருந்தாங்க. இது 1 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? 18ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். வாசிங்கம்மா. 18ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரேனின் குமாரனாகி காலேப் பாருங்க, அசுபால் மனைவி பேர் என்ன பேர்? அசுபால். பாருங்க, எப்ராத் மனைவி பேர் என்ன பேர்? அசுபால். 2வது மனைவி பேர் எப்ராத். நான் காலேப்புடைய மனைவி பேர் சொல்லப்படலைன்னு சொல்லி இந்த செய்தியை எடுத்து பார்த்தா, அதுக்கு பிற்பாடு ஆராய்ச்சி பண்ணினே வரும்போது அவங்களுடைய மனைவி பேர் இருந்தது. சரி, இதை செய்தியாகவே கொடுத்தலான்னு சொல்லி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். சரி, தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். நம்ம காலேப்பை குறித்து பார்க்குறோம். கவனிக்கலாம். இந்த காலேப்பு குறித்து வேதத்தில் சொல்லப்படும் போது நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, 7-9 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னாயிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில்
உள்ளபடியே அவருக்கு மறு செய்தியை கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். கவனிக்கலாம் தேவ பிள்ளையே, காலேப்பு குறித்து இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, காதேஸ் பர்னேயாவில் இருக்கும்போது மோசே கானானை வேவு பார்க்கும்படியாக 12 கோத்திர பிரபுக்களை அனுப்புகிறாங்க. இதில் 10 கோத்திர பிரபுக்கள் வந்து இஸ்ரவேலுடைய இருதயத்தை கரைய பண்ணினாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கீழே வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே யார் இருந்தது கானானில்? ஏனாக்கியர்கள் இருந்தாங்க. ஏனாக்கியர் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமானவங்க, ராட்சிதருங்க. அவங்க கழுத்து மாத்திரம் 1 அடி 3/4 அடி நீளமுள்ள கழுத்து இருக்கும். இவங்களை பார்த்த உடனே 10 கோத்திர பிரபுக்களும் பயந்து வந்து, ஐயோ அவங்களுக்கு முன்பதாக நம்ம வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம், அவன் நம்மளை என்ன பண்ணுவான், நசுக்கிடுவான் அப்படின்னாரு. ஆனால் காலேப்பு குறித்து சொல்லப்பட்டு இருக்குது பாருங்கள். காலேப்பு குறித்து தேவ பிள்ளைகளை, ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதர என் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ண நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளில் மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியா உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். என்ன உத்தமமாக இவர் பின்பற்றினார்னா, தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி போய் பார்த்தார், வேவு பார்த்தார், கானானை வேவு பார்த்தார். பார்த்த உடனே வந்து சொல்கிறாரு, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பாருன்னா அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் ஏனாக்கியர், பொல்லாத மனுஷன், கலகக்காரன், வஞ்சகன், ஏமாற்றுகிறவன், நம்மளை மிதிச்சிடுவான்னு சொல்லி அவனை குறித்து பயப்படாதே, அவனை காத்த நேள் அவங்கள விட்டு விலகி போயிட்டு என்று சொல்லி இவர் அதை கர்த்தர் இப்போ சொல்லுகிறபடி போய் பார்த்து ஜனங்களுக்குள்ள நற்செய்தியை சொன்னதுனால காலேப்புக்கு மோசே சொல்கிறாரு பாருங்க, நீ உத்தமமாய் பின்பற்றினபடினால நீ கால் மிதித்து வந்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் சொல்லப்பட்டிருக்கு. புருஷர் என்று சொன்னால் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் தான் புருஷர். கவனிக்கலாம், அதுக்கு கீழே இருக்கிறவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க கணக்கு வைக்கலை. யூத ரபிக்கள் சரித்திர குறிப்பு சொல்கிறாங்க, 32 லட்சம் பேர் எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்தாங்க. அதில் வந்தவங்கள 2 பேர் தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப்பு. ஏன்னா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினோம். மற்றவங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் மரித்து போனாங்க. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் கானானுக்குள்ளே வந்து பிரவேசிக்கும்படியா கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். காலேப்பு குறித்து சொல்லும்போது யோசுவா 14ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் சொல்லும்போது, அவர் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால சத்ரு ஒரு பொருட்டாவே எண்ணலை. ஏன்னா தன்னோடு இருக்கிறவர் யார்? பெரியவர். அவங்கள காத்த நேள் அவங்கள விட்டு விலகி போயிட்டு, ஆகவே கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொல்கிறார். பிற்பாடு பாருங்கள், எதிர்காலத்தில் எப்படி இருப்போம் என்று 10லிருந்து யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10லிருந்து 15 வரைக்கும் எதிர்காலத்தில் எப்படி இருப்போம் என்று சொல்கிறார் பாருங்கள். இதில் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். ஆகையால் பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். அல்லேலூயா. கவனிக்கலாம். போயிட்டு வந்த பிற்பாடு எதிர்காலத்தில் எப்படி இருப்போம் என்று யோசுவா சொல்கிறாரு. யோசுவா கானானை பங்கிட்டு கொடுக்கும்போது யோசுவா இடத்துல காலேப்பு கேட்குறாரு பாருங்க, நம்ம போய் வந்தோமே, கவனிக்கலாம், அந்நாளில் நான் போயிட்டு வந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே யார் இருந்தாங்க? ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று அந்நாளில் கேள்விப்பட்டீரே. போயிட்டு வரும்போது இவங்க பார்த்தாங்க, கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு கூட இருப்பாருன்னா
கர்த்தர் சொன்னபடி அவரை துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ சத்துருக்களை துரத்துவர்களாக இருப்பீங்க. உன் எல்லைகளில் இருக்கிற சத்துருக்களை கவனிக்கலாம், நீங்கள் துரத்துவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமே, கவனிக்கலாம். இப்போ காலேப்பை குறித்து பார்த்தோம். காலேப் என்று சொன்னால் நாய் என்று பொருள். இவங்க தகப்பனார் பேர் எப்புனோன் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவங்க தாய் யூத கோத்திரம். இவங்க தாத்தா யார்? புறஜாதியாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, இப்போது எழும்பு என்ற தலைப்பில் ஒரு 2-3 காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:8 வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, 58:8 விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, நம்ம நினைக்கிறோம் நம்முடைய இருள் உடனே மாறிடணும், நம்முடைய உபத்திரம் உடனே போயிடணும், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். அது எப்படி நடக்குன்னா, தேவ பிள்ளைகளை, இப்போ பொழுது விடியுது, சூரியன் எழும்ப எப்படி இருள் மறைந்து போகிறதோ அதே போல் விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் வாசிங்களேன் 58:8 ஏசாயா. வெளிச்சம் எழும்பி, ஆண்டுடைய வெளிச்சம் எழும்ப ஆரம்பிச்சதுன்னா கவனிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருள் மறைகிறது போல் நீ பார்க்கிற போராட்டம், பிரச்சனை, பாட ஒன்றும் இராதபடி கர்த்தர் மறைய செய்வார். ஆமே. விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துரிக்கும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய உனக்கு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும். பாருங்கள், விடியற் காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பணும், கர்த்தர் உன்னை பின்னால் காக்கணும் அப்படின்னா, தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. முறையான உபவாசம் இருக்கணுங்க. எப்படி இருக்கணும்? முறையான உபவாசம் இருக்கணும். நீங்கள் சரியாக உபவாசம் இருந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பீங்கன்னா விடியற் காலத்து வெளிச்சம் எழும்புகிறத உங்கள் வாழ்க்கையில் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், முறையான உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, ஊர் பயணம் வைப்பாங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி உபவாசம் சாப்பிட மாட்டேன்னு அவங்களையும் நோவை அடிச்சிக்கின்னு கர்த்தரையும் அவங்க வெறுக்கிற மாதிரி பண்ணிக்கின்னு இருப்பாங்க. இதெல்லாம் உபவாசம் இல்லைங்க. முறையான உபவாசம் என்னன்னா, எல்லா வேலையும் தகர்த்து கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் உக்காஞ்சி ஆண்டவரோடு உறவாடுற பாருங்க, இதுதான் முறையான உபவாசம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும். ஏன் முன்னால் காக்காதா? முன்னாடி தேவ சமூகம் போகிறது. யாத்திராகமும் 33:14 என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்கிறார். பின்னால் கர்த்தருடைய மகிமை காக்குது. ஏன் பின்னால் கர்த்தருடைய மகிமை காக்குதுன்னு சொல்லி ஏசாயா அந்த இடத்துல குறிப்பிட்றாருன்னா, பார்வோனுடைய சேனை, இஸ்ரவேல் ஜனங்க சிவந்த சமுத்திரத்தில் இறங்கி கடந்துட்டாங்க. பின்னாடி பார்வோனுடைய சேனை வருது. அவங்க இவங்களை அணுகாதபடி நெருங்காதபடி கர்த்தர் என்ன பண்ணார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். இஸ்ரவேலுக்கு பின்பதாக அக்கினியை இறக்கினார். இதை தான் சொல்கிறாரு, கர்த்தருடைய மகிமை உன்னை என்ன பண்ணும்? பின்னால் காக்கும். சத்துரு பின்புறமாக தாங்க நமக்கு வேலை செய்வான். ஆண்டவர் அவனை மேற்கொள்ளவும் உதவி செய்வார். அவன் நம்ம மேலே கை போடாதபடியும் கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க முறையான உபவாசம் இருக்கணும். சரி, இப்போது 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 5:12 கொஞ்சம் வேகமாக இருங்க. 1 சாமுவேல் 5:12. செத்து போகாமல் இருந்தவங்க மூல வியாதினால் வாதிக்கப்பட்டபடினாலே
கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, அந்த பட்டணத்தின் கூக்குரல் எங்கே எழும்பிட்டான்? வான பரியந்தம் எழும்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் ஏலியுடைய பிள்ளைகள் பாவத்தின் நிமித்தமாக நியாய தீர்ப்பாக பெலிஸ்தரை இஸ்ரவேல் மேலே கர்த்தர் வர பண்ணினார். வந்தவங்க உடன்படிக்கை பெட்டி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பிற்பாடு 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, கொஞ்சம் 11 வாசித்துருங்க, 11 வாசித்துருங்க. இல்லை 5:11. அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள். பாருங்க, உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்ததோ, சீலோவில் இருந்ததோ அந்த இடத்துல திரும்ப அனுப்பிடுங்க. பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாய் இருந்தது. அல்லேலூயா. கவனிக்கலாம், எல்லா ஜனங்களும் கூடி வந்து பெலிஸ்திய ராஜாவின் இடத்துல சொல்கிறாங்க, ஐயா கர்த்தருடைய பெட்டி அனுப்பிடுங்க. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய கை எங்கள் மேலே என்னவாக இருக்குது? பாரமாக இருக்குது. கர்த்தருக்குரியதை எதுவும் நமக்கு வேண்டாம், ஏன் எடுக்கக்கூடாது என்று பெலிஸ்திய ராஜாவை பார்த்து அந்த பட்டணத்தின் ஜனங்க என்ன பண்ணால் சொல்கிறாங்க. இப்போ தேவ பிள்ளைகளே கவனிக்கலாம், அதனால் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? மூல வியாதி. அதனால் அவங்க கூக்குரல் எந்த பரியந்தம் எட்டினது? வான பரியந்தம் எட்டினது. ஒருத்தரை விடலை ஆண்டவர். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதான மண்ணுக்கு போகிற கிழவன் வரைக்கும் கர்த்தர் மூல வியாதினால் என்ன பண்ண வாதித்தார். இதனால் கூக்குரல் வான பரியந்தம் எட்டினது என்று சொல்லி பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் கை அவர்கள் மேல் பாரமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். கர்த்தருக்குரியதே எதையுமே கர்த்தருடைய பிள்ளைங்க எடுக்கவே கூடாதுங்க. வாங்க கவனிங்க, கர்த்தருக்குரியது பாருங்கள், நிலமாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், சந்தாவாக இருக்கட்டும், கர்த்தருக்குரியதை எதையுமே கர்த்தருடைய பிள்ளைங்க எடுக்கக்கூடாதுங்க. அப்படி எடுத்தால் அவங்களுடைய கூக்குரலை வானபரியந்தம் கர்த்தர் கேட்கும்படி செஞ்சிடுவார். கர்த்தருடைய கை அவங்க மேலே பாரமாக இருக்கும், அவங்களால தப்பித்து கொள்ளவே முடியாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இதை நிச்சயமாக செய்வார். 3வது காரியம் பாருங்கள், சங்கீதம் 124ஆம் சங்கீதம் 124ஆம் சங்கீதம் 1-3 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, 1-3 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, கவனிங்க, 1-3 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, மனுஷன் நமக்கு விரோதமாக ஏம்பினாருங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இராவிட்டால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களாம்? உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும்போது நாமும் மனுஷனை தேடி போகக்கூடாது. போனோம்னா அவங்க ஒருவேளை அவங்க நமக்கு உதவி செய்யாமல் போயிடலாம், இல்லது நம்ம யாருக்காக அவங்கள போய் பார்க்குறோமோ அவங்க பக்கம் அவங்க சார்ந்துடலாம். ஆனால் தேவ பிள்ளையே, மனுஷன் இது தாவீது எப்போ பாடுறாருன்னா, மரணப்படுக்கையிலிருந்து கடைசி நாட்களில் பாடப்பட்ட சங்கீதம். அது தன் அனுபவத்தை தான் சொல்கிறார். சவுல் எழும்பினார், கவனிங்க, அகிதோப்பில் எழும்பினார், துரு ஆலோசனைக்காரன் எழும்பினான், பிற்பாடு தன் மகன் அப்சலோமை எழும்பினான், பெலிஸ்தர் எழும்பினாங்க, பல தேசத்தை தாவீதுக்கு விரோதமாக எழும்பினாங்க. கர்த்தர் அவர் பட்சத்தில் இல்லைன்னா அவங்க என்னை உயிரோடு விழுங்கிருப்பார்கள் என்று சொல்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பும்போது நம்ம யாரை தேடக்கூடாது? மனுஷனை தேடாதீங்க. வந்து பேசுங்க, கொல்லுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. ஜெபம் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா கவனிக்கலாம், தாவீது சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்குதுன்றார். மனுஷர் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது நீங்கள் யாருடைய சகாயத்தை தேடணும்? கர்த்தருடைய சகாயத்தை தேடும்போது பாருங்கள், எத்தனை பேர் எழும்பினாலும் அவங்க விழுந்து போவாங்களே தவிர உன்னை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஆமே. சரி, 3 காரியத்தை பார்த்தோம். விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். அதற்கு முறையான உபவாசம் இருக்கணும். 2வது, அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எட்டினது என்று சொல்லி பார்க்குறோம். காரணம் என்னன்னா,
கர்த்தருக்குரியதை அவங்க எடுத்தாங்க. கர்த்தருடைய கை அவங்க மேலே பாரமாக இருந்தது. மூல வியாதியினால் பாதித்தார். 3வது, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து காப்பார். அதுக்கு யாருடைய சகாயத்தை தேடணும்? கர்த்தருடைய சகாயத்தை தேடணும். ஆமென். சரி, முழங்கால் படியில்லாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்நாளில் இருக்கிற வேதாகம கல்லூரியை கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுங்க. அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு உமது சமூகம் இருக்கட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு உமது சமூகம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது தயவு எங்களோடு இருக்க என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்க. என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. அன்றே கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம்